போறது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆண்டுதோறும் டைப்ரைட்டிங் ஷார்ட்கட், கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் ஆகிய தேர்வுகளை நடத்துகின்றது. 2026 ஆண்டிற்கான டைப்ரைட்டிங் ஷார்ட்கட், கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் ஆகிய தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்துகின்ற டைப்ரைட்டிங் ஷார்ட்கட், கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் ஆகிய தேர்வுகள் ஆகஸ்ட் 2026 நடைபெற உள்ளது. இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகின்ற டைப்ரைட்டிங் ஷார்ட்கட், கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் ஆகிய அரசு தேர்வுகள் எழுதுவதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tngteonline.in வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், DOTE GTE ஆன்லைன் போர்ட்டல். இந்த இணையதளத்தில் தான் டைப்ரைட்டிங் ஷார்ட்கட், கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் ஆகிய தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டிடியூஷன் லாகின் கொடுத்திருக்காங்க, ஃபெசிலிட்டேஷன் சென்டர் லாகின், கேண்டிடேட் லாகின், எக்ஸாமினர் லாகின், நியூ ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெர்மிட்டட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் GTE ஆகஸ்ட் 2026 அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2026 ஆகஸ்ட் நடைபெறுகின்ற DOTE GTE எக்ஸாமுக்கு அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. கீழே வரும்போது இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. GTE ஆகஸ்ட் 2026 டைம் டேபிள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த டைம் டேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், காமர்ஸ் சப்ஜெக்ட் ஆகஸ்ட் 2026 டைம் டேபிள். ஷார்ட்கட் எக்ஸாமினேஷனுக்காக டைம் டேபிள் கொடுக்கப்பட்டுள்ளது. சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், கிரேட், ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், கைண்ட் ஆர் சப்டிவிஷன் of papers, day and date கொடுக்கப்பட்டுள்ளது. 29/8/2026 அன்று ஷார்ட்கட் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கப்படுகிறது. ஷார்ட்கட் தமிழ் எக்ஸாமினேஷன் அவர்ஸ் கொடுத்திருக்காங்க, கிரேட் கொடுக்கப்பட்டுள்ளது, சப்ஜெக்ட் டிவிஷன் ஆஃப் பேப்பர்ஸ் டீடைல்ஸ் இருக்கு. அப்புறமா 30/8/2026 அன்று ஷார்ட்கட் இங்கிலீஷ். அடுத்ததாக அக்கவுண்டன்சி எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க 31/8/2026 அன்று, அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. காமன் சென்டர் டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் 5/9/2026 அன்று நடைபெறுகின்றது. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 6/9/2026. இவ்வாறு இந்த டைம் டேபிள் கொடுத்திருக்காங்க. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா 2026 ஆகஸ்ட் நடைபெற உள்ள கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கு GTE ஆகஸ்ட் 2026 நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், நோட்டிபிகேஷன் ஃபார் சர்டிபிகேட் கோர்சஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன், COA, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் GTE August 2026. Applications are invited for the Computer on Office Automation course and the Government Technical Examination, Commerce subject, Typewriting Shorthand and Accountancy to be conducted under a new unified system. This examination combines the process for both COA and GTE in computer-based examination and traditional method of examination for August 2026 COA and GTE exam official website கொடுத்திருக்காங்க. important date விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. Publication of notification inviting application by online 23/7/2026. Phase 1 availability of online application through web portal www.tngteonline.in for new profile registration 24/7/2026 முதல் 17/8/2026 வரை. Phase 2 exam registration and payment 10/8/2026 முதல் 17/8/2026 வரை. எக்ஸாம் சென்டர் செலக்ஷன் 18/8/2026 முதல் 20/8/2026 வரை. ஷார்ட்கட் எக்ஸாமினேஷன் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர், ஹை ஸ்பீட் 29/8/2026 முதல் 30/8/2026 வரை. அக்கவுண்டன்சி எக்ஸாமினேஷன் 31/8/2026. டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் ப்ரீ ஜூனியர், ஜூனியர், சீனியர், ஹை ஸ்பீட் 5/9/2026 முதல் 6/9/2026 வரை. COA Computer on Office Automation, Government Technical Examination, Typewriting and Shorthand, CBE, Remote Examination 9/11/2026 to 11/11/2026. COA and GTE Typewriting and Shorthand CBE Examination at Fixed Centers 16/11/2026 onwards. இந்த மாதிரி முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சப்ஜெக்ட் கோடு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர், CBE
TME மோட் ஆஃப் எக்ஸாம். இந்த சப்ஜெக்ட் கோட் டீடைல்ஸ் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், என்ரோல்மெண்ட் சாய்ஸ், ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், பிராக்டிகல் அண்ட் ப்ரிப்பரேஷன், மாடல் டெஸ்ட், எக்ஸாமினேஷன் மூட் அண்ட் ஸ்லாட் செலக்ஷன் போன்ற அனைத்து தகவல்களுமே இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகின்ற கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன், கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஆகிய தேர்வுகளான டைப்ரைட்டிங், ஷார்ட்ஹேண்ட் போன்ற தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் விண்ணப்பிப்பதற்காக இந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிக்க வேண்டும். எலிஜிபிலிட்டி அண்ட் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போத் CBE and TME, SSLC pass or equivalent exam in the essential qualifying examination எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸாம் ஃபீஸ் டீடைல்ஸ் இருக்கு. எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் கிரேட், எக்ஸாம் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, எக்ஸாமினேஷன் ஃபீ தனித்தனியாக கொடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன், அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ரூபாய் 100, எக்ஸாமினேஷன் ஃபீ 1500, GTE ஆல் ப்ரீ ஜூனியர் அண்ட் ஜூனியர் கிரேட் சப்ஜெக்ட் 30 ரூபாய் பர் அப்ளிகேஷன். எக்ஸாம் ஃபீஸ் தனித்தனியாக கொடுத்திருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் எவ்வளவு, இன்டர்மீடியட் ஆல் சீனியர் கிரேட் சப்ஜெக்ட் தனித்தனியாக இந்த எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பிப்பதற்காக இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் பிஃபோர் த எக்ஸாமினேஷன் டீடைல் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நோட்டிபிகேஷன்ல கீழே வரும்போது ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. COA and GTE கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் நேம் அண்ட் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கெங்க இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கு அப்படிங்கிற டீடைலா கொடுத்திருக்காங்க. இதையும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அருகாமையில் எங்க இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் மற்றும் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2026க்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க நியூ ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். முதலில் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் மின்னஞ்சல் முகவரியை உள்ளிடுங்கள். தேர்வு தொடர்பான சில அறிவிப்புகள் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கே அனுப்பப்படும். உள்ளீடு செய்த பின் அதே மின்னஞ்சலை மீண்டும் டைப் செய்து உறுதிப்படுத்துங்கள். இது தட்டச்சு பிழைகளை தவிர்க்க உதவும். அடுத்து உங்கள் 10 இலக்க கைபேசி எண்ணை உள்ளிடுங்கள். உங்கள் வசம் உள்ள தற்போதைய எண்ணை மட்டுமே பயன்படுத்துங்கள். உறுதிப்படுத்த அதே எண்ணை மீண்டும் உள்ளிடுங்கள். 2 உள்ளீடுகளும் ஒன்றுதான் என சரிபார்க்கவும். அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தால் OTP அனுப்பவும் எனும் பொத்தானை அழுத்துங்கள். உங்கள் மின்னஞ்சலில் வரும் OTP எண்ணை உள்ளிட்டு சரிபார்த்து அடுத்த பக்கத்திற்கு தொடருங்கள். கடவுச்சொல் அமைத்தல் OTP சரிபார்ப்பு முடிந்ததும் கடவுச்சொல் அமைக்கும் பக்கம் திறக்கும். இப்போது உங்கள் கணக்குக்கு பாதுகாப்பான கடவுச்சொல்லை அமைக்கவும். இந்த கடவுச்சொல் அடுத்த முறை உள்நுழைவதற்கும் எதிர்கால பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படும். கடவுச்சொல் குறைந்தது 8 எழுத்துக்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். அதில் பெரிய எழுத்து, அப்பர் கேஸ், சிறிய எழுத்து, லோவர் கேஸ் மற்றும் எண்கள், நம்பர்ஸ் சேர்த்து உள்ளிட வேண்டும். கடவுச்சொல்லை உருவாக்கிய பின் அதை மீண்டும் ஒருமுறை உள்ளிட்டு உறுதிப்படுத்துங்கள். கடவுச்சொல் அமைப்பு முடிந்ததும் அடுத்த பதிவு பக்கத்துக்கு தொடருங்கள். பக்கம் 2, தேர்வாளர் பதிவு விவரங்கள். இந்த பக்கத்தில் முதலில் உங்கள் முழு பெயரை உள்ளிடுங்கள். பிறந்த தேதியை காலண்டரில் இருந்து தேர்வு செய்யுங்கள். இது SSLC சான்றிதழில் உள்ள தேதியுடன் பொருந்த வேண்டும். உங்கள் பாலினத்தை சரியான விருப்பத்தில் இருந்து தேர்வு செய்யுங்கள். புகைப்படம் அண்ட் கையொப்பம். மொத்தம் 5 புகைப்படங்களை எடுத்து கணினி அல்லது மொபைல் கேமரா மூலம் பதிவு செய்யுங்கள். சான்றிதழில் தோன்றுவது இந்த புகைப்படமே என்பதால் மிகவும் தெளிவான மற்றும் சிறந்த புகைப்படத்தை தேர்வு செய்து முதலில் பதிவேற்ற வேண்டும். பதிவேற்றிய 5 புகைப்படங்களில் இருந்து சான்றிதழில் இட வேண்டிய புகைப்படத்தை பயனர் விரும்பியபடி தேர்வு செய்யலாம். டிஜிட்டல் கையொப்பத்திற்காக உங்கள் கையெழுத்தில் எழுதப்பட்ட கையொப்பத்தை ஸ்கேன் செய்து பதிவேற்றுங்கள். தெளிவாக பதிவேற்றுங்கள். அடையாள சான்று அண்ட் கல்வி விவரங்கள், ஆதார், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பள்ளி, கல்லூரி அடையாள அட்டை, பாஸ்போர்ட், PA எண் போன்றவற்றை பதிவேற்றுங்கள். அடையாள சான்றின் வகையை தேர்வு செய்து அதன் கடைசி 4 இலக்கங்களை உள்ளிடுங்கள். உங்கள் உயர்ந்த கல்வி தகுதியை தேர்வு செய்து சான்றிதழ்களையும் பதிவேற்றுங்கள். தொழில்துறை தகுதிகள், டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் அல்லது அக்கவுண்டான்சி போன்ற தகுதிகள் இருந்தால் உங்களுக்கு உள்ள மிக உயர்ந்த நிலையை மட்டும் தேர்வு செய்யுங்கள். அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என இறுதியாக சரிபார்க்கவும். எந்த பிழைகளும் இல்லையெனில் கிரியேட் ப்ரொஃபைல் என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்கள் ப்ரொஃபைல் வெற்றிகரமாக உருவாக்கப்படும். இப்போது
நீங்கள் எழுத விரும்பும் தேர்வுகளை தேர்வு செய்யும் பக்கம் திறக்கிறது. COA தேர்வு முதலில் காண்பிக்கப்படும். COA தனியாக பதிவு செய்யப்பட வேண்டும். COA எழுத விரும்பினால் மற்ற தேர்வுகளை தேர்வு செய்திருந்தால் அவற்றை நீக்கி COA-ஐ மட்டும் தொடருங்கள். அடுத்து டைப்ரைட்டிங் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் தேர்வுகள் காண்பிக்கப்படும். இங்கு ஆங்கிலம், தமிழ் அல்லது இரண்டிலும் தேர்வு செய்யலாம். 2 தேர்வு முறைகள் உள்ளன. ஒன்று CPE கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், 2 TME டைப்ரைட்டர் அல்லது மேனுவல் முறை. டைரக்ட் அல்லது பிரைவேட் கேண்டிடேட் என்பதை தேர்வு செய்தால் தேர்வு கட்டணத்தை நீங்களே ஆன்லைனில் செலுத்த வேண்டும். இன்ஸ்டிடியூட்க்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை. இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேர்வு செய்தால் நீங்கள் சேர்ந்துள்ள தட்டச்சு அல்லது ஸ்டெனோ நிறுவனம் உங்களுக்கு பதிலாக தேர்வு கட்டணத்தை செலுத்தும். பின்னர் நீங்கள் அந்த நிறுவனத்திற்கே கட்டணத்தை தனியாக செலுத்த வேண்டும். அதன் பிறகு சர்ச் பட்டியல் உங்கள் இன்ஸ்டிடியூட் பெயர் அல்லது அப்ரூவல் நம்பரை தட்டச்சு செய்து தேர்வு செய்யுங்கள். நீங்கள் TME மேனுவல் முறை தேர்வு செய்தால் மஷீன் நேம் மற்றும் மஷீன் நம்பர் ஆகிய விவரங்களை கட்டாயமாக உள்ளிட வேண்டும். மஷீன் நேம் குறைந்தது 4 எழுத்துக்கள் இருக்க வேண்டும். மஷீன் நம்பர் குறைந்தது 4 இலக்கங்கள் இருக்க வேண்டும். உதாரணமாக மஷீன் நேம் ABCD, மஷீன் நம்பர் 1234. இந்த 2 விவரங்களும் உள்ளிடப்படாவிட்டால் அடுத்த படிக்கு செல்ல முடியாது. அக்கவுண்டன்சி தேர்வு TME முறையில் மட்டுமே நடைபெறும். டைரக்ட் பிரைவேட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியவற்றில் ஒன்றை தேர்வு செய்யலாம். பக்கத்தின் கீழே தேர்வு கட்டண விவரங்கள் காண்பிக்கப்படும். எக்ஸாம் ஃபீஸ் மற்றும் அப்ளிகேஷன் ஃபீஸ் சேர்த்து மொத்த தொகை காட்டப்படும். தொகை சரியாக உள்ளதா என கவனமாக சரிபார்க்கவும். அனைத்து தேர்வுகளும் சரியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தால் ப்ரொசீட் டு பேமெண்ட் என்பதை கிளிக் செய்யுங்கள். பணம் செலுத்தும் பக்கம் திறக்கும். உங்களுக்கு விருப்பமான கட்டண முறையை தேர்வு செய்து பணம் செலுத்தலாம். முன்பிருந்த வீடியோக்களில் இந்த கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்முறை டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் TME முறைகளில் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இந்த வீடியோவில் குறிப்பாக TME முறையில இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற செயல்முறைய டெமோவா பார்க்கிறோம். இந்த பதிவு செயல்முறை TME டைப்ரைட்டர் மேனுவல் மோட் பயன்படுத்தப்படும் அனைத்து தேர்வுகளுக்கும் பொதுவாக பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், அக்கவுண்டன்சி போன்ற தேர்வுகளிலும் இதே செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த டெமோவில் நாம் டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் தேர்விற்காக பதிவு செய்வதை பார்க்கிறோம். முதலில் அவைலபிள் எக்ஸாமினேஷன்ஸ் பகுதியில் உள்ள டைப்ரைட்டிங் பகுதியை திறந்து தமிழ் டைப்ரைட்டிங் ஜூனியர் என்பதை தேர்வு செய்கிறோம். அதன் பிறகு எக்ஸாம் மோட் ஆக TME டைப்ரைட்டர் மேனுவல் என்பதை தேர்வு செய்கிறோம். பின்பு என்ரோல்மெண்ட் டைப் பகுதியில் இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை தேர்வு செய்கிறோம். இந்த முறையில் அப்ளிகேஷன் ஃபீ மற்றும் எக்ஸாம் ஃபீ இரண்டையும் நிறுவனம் தான் செலுத்தும். அதாவது தேர்விற்கான முழு கட்டணமும் நிறுவனம் மூலம் செலுத்தப்படும். இப்போது ஆஃப்ரோவல் நம்பர் அல்லது நிறுவனம் பெயரை டைப் செய்து பட்டியலில் இருந்து சரியான நிறுவனத்தை தேர்வு செய்கிறோம். கீழே காட்டப்படும் கட்டண விவரங்களில் முழு கட்டணமும் நிறுவனம் மூலம் செலுத்தப்படும் என்று தெளிவாக காணலாம். அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து ப்ரொசீட் டு ரெஜிஸ்டர் என்பதை கிளிக் செய்கிறோம். பதிவு விவரங்கள் ரிவ்யூ ஸ்கிரீனில் காட்டப்படும். கோர்ஸ் நேம், எக்ஸாம் மோட், என்ரோல்மெண்ட் டைப், இன்ஸ்டிடியூட் நேம், அப்ரூவல் நம்பர், முகவரி மற்றும் தொடர்பு விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை மீண்டும் சரிபார்க்கிறோம். அனைத்து தகவல்களும் சரியாக இருப்பதை உறுதிப்படுத்திய பின் கன்ஃபர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை கிளிக் செய்கிறோம். இதன் மூலம் உங்கள் பதிவு தேர்வு செய்யப்பட்ட நிறுவனம் நோக்கி அனுப்பப்பட்டுள்ளது. பதிவு நிலை குறித்து மாணவர் தொடர்புடைய இன்ஸ்டிடியூட்டுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்துகின்ற ஆகஸ்ட் மாதம் 2026 நடைபெற உள்ள கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் மற்றும் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனான டைப்ரைட்டிங், ஷார்ட்கட், அக்கவுண்டன்சி, காமர்ஸ் ஆகிய தொழில்நுட்ப தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.